வீரா சீரியல்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம். அப்படிங்க 2 பேரும் சேர்ந்து விஜய மயக்க மருந்து கொடுத்து கடத்திடுறாங்க. இந்த பக்கமா பிருந்தா எங்க கார்த்தி இங்க தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதா விஜய் அக்கா சொன்னாங்க. காணுமே அப்படின்னு சொல்லி அந்த பக்கமா சமையல் கட்டு பக்கம் தேடிக்கிட்டு இருக்காங்க விஜய். அங்க 2 ரவுடிங்க டே இதுதான்டா கல்யாணம் பொண்ணு, நம்ம ஆளுங்க வேற அந்த பக்கம் போயிட்டானுங்களே, என்னடா பண்ணலாம் அப்படிங்கும்போது சரிடா சமயம் பார்த்து கடத்திடலாம் இரு. அப்படி காத்திருந்து கரண்ட் போனதும் கரெக்டா பிருந்தா முகத்துல மயக்க மருந்து கொடுத்து அவங்களையும் மயக்கம் பண்ணிடுறாங்க. வீரா கை கழுவிட்டு வந்துட்டாங்க. லட்சுமி அம்மா வள்ளி இவங்க எல்லாம் பார்த்துட்டு என்ன பிருந்தாவும் உங்க கூட தான் வந்தா, அவளை எங்க நீ மட்டும் வந்திருக்கேன்னு கேட்குறாங்க. அம்மா நான் கை கழுவுனது நான் வந்துட்டேன், பிருந்தா கை கழுவ போறேன்னு போனாலே இன்னும் காணுமேங்கிறாங்க. கல்யாண பொண்ணு அவ கை எப்படி சவந்திருக்குன்னு பார்க்க வேண்டாமா, போய் பார்த்து கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க வள்ளி. சரி நான் போய் பார்த்துட்டு வரேன்ட்டு போறாங்க வீரா. ரவுடிங்க பிருந்தாவையும் விஜயும் மூட்டையா கட்டிட்டாங்க. இந்த பக்கமா பிருந்தாவை கட்டி ஒரு ஓரமா வச்சிருக்காங்க. டே மண்டபத்துக்கு வெளியில நான் போய் பார்க்குறேன், யாரும் நடமாட்டம் இல்லாத போது இந்த மூட்டையை தூக்கிட்டு போயிடலாங்கிறாங்க. சரிடா நான் உடனே மேடத்துக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணிக்கு ஃபோன் பண்ணி சொல்றாங்க. மேடம் நீங்க சொன்ன மாதிரி நாங்க தூக்கிட்டோம் மேடம்ங்கிறாங்க. சரிடா யார் கண்ணிலையும் பற்றாம தூக்கிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்றாங்க கண்மணி. சரி மேடம்ட்டு ஃபோனை கட் பண்றாங்க. ஏய் மேடத்துக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இங்க யாரும் வரமாட்டாங்க, நீ இங்கேயே காவலுக்கு நின்னுக்கோ, வெளியில யாராவது இருக்காங்களா நான் பார்த்துட்டு வரேன்னு ஒரு ஆள் போயிடுறாங்க. இன்னும் 2 பேரும் அந்த பக்கமா பிருந்தாவை கடத்திக்கிட்டு வந்தவங்க சாக்குல போட்டு, அது ஓட்டச்சாக்குல போட்டு கட்டிக்கிட்டு வராங்க. அவங்க புடவை வெளியே தெரிஞ்சிட்டு இருக்கு. வீரா இந்த பக்கமா இங்க வந்திருப்பாளா அங்க வந்திருப்பாளான்னு தேடிக்கிட்டு வராங்க. அப்பதான் இந்த நபர் இங்க யார் வரப்போறா, சரி போய் உடனே ஒரு தம் போட்டு வந்துடலான்ட்டு வெளியில ஓடி வராங்க. பிருந்தாவை கட்டி தூக்கிட்டு போகும்போது அங்க சமையல்காரர் வந்து ஏப்பா தம்பி நில்லுங்க, இது என்ன மூட்டை அப்படின்னு கேட்கவும் தேங்காய் மூட்டைங்கிறாங்க. அப்படியா ஏற்கனவே ஒன்று வந்துருச்சுங்கிறாங்க, பத்தலைன்னு சொன்னாங்க அதனால மறுபடியும் அனுப்பிச்சிருக்காங்கங்கிறாங்க. அப்படியா சரி சரி உள்ள கொண்டு வைங்க அப்படின்னு சொல்லும்போது உள்ள கொண்டு போய் வச்சிடறாங்க. மூட்டையை இறக்குனதும் வெளியில ஓடி வந்துடுறாங்க. வீரா அந்த பக்கமா பிருந்தாவை தேடிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. பிருந்தாவை தூக்கிட்டு வந்தவங்க சரி மேடத்துக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணிக்கு ஃபோன் பண்றாங்க. ஏன்டா இப்பதானே சொன்னீங்க மறுபடியும் ஒருக்க திரும்ப திரும்ப எனக்கு கூப்பிடணுமா அப்படின்னு ஃபோனை கட் பண்றாங்க கண்மணி. என்னது மேடம் இப்பதானே நான் சொல்றேன், ஆனா இப்பதானே சொன்னேன்னு சொல்லி கட் பண்றாங்களே, எனக்கு என்னமோ குழப்பமா இருக்குதுடாங்கிறாங்க. சரி விடுடா நம்ம எச்சரிக்கையா வேலையை செஞ்சிருவோம்னு நினைச்சிட்டா அவங்க நம்ம பேர்ல அவ்வளவு நம்பிக்கையோட சொல்லியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு போன வைக்கிறாங்க. இந்த பக்கமா வீரா பிருந்தான்னு கூப்பிட்டு வராங்க. வீரா அங்கங்க தேடி பார்த்துக்கிட்டு சரி இது உடனே மாறன் கிட்ட சொல்லலாம்னு சொல்லி மாறனுக்கு ஃபோன் பண்றாங்க. மாறன் ஃபோன் எடுத்ததும் என்ன வீரா அப்படின்னு கேட்கவும் நீ கிச்சன் பக்கம் வாடாங்கிறாங்க. கிச்சன் பக்கம் வந்ததுக்கு அப்புறமா பிருந்தாவை காணாங்கிறாங்க. என்னடி அக்கா தங்கச்சி 2 பேரும் கண்ணாமூச்சி விளையாடுறாங்களா, அவ இங்க தானே இருப்பா, அதுக்குள்ள எங்க போயிடுவா, நீ விளையாட்டு பண்ணாதீங்கிறாங்க. ஐயோ இல்லடா உண்மையிலுமே நான் அப்ப இருந்து தேடிக்கிட்டே இருக்கேன், காணவே காணாங்கிறாங்க. இவ்வளவு நேரமா கார்த்தியும் காணா, ஒருவேளை 2 பேரும் மொட்டை மாடிக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட போயிருப்பாங்களாங்கிறாங்க மாறன். அடா ஆமாடா நான் அதை கூட யோசிக்கவே இல்லை, நான் மண்டபம் பூரா தேடி பார்த்துட்டேன், இப்போ பாரு காணான்னு சொல்லி நம்ம மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்கோம். இவங்க 2 பேத்துக்கு என்னடா அப்படி அவசரம், இன்னும் கொஞ்ச நேரத்துக்குள்ள கல்யாணமே முடிய போகுது, கொஞ்ச நேரம் கம்முன்னு இருக்கக்கூடாதாங்கிறாங்க. வீரா அதுக்கு பேர் தாண்டி லவ், நல்ல வேலை 2 குடும்பத்தையும் கன்வின்ஸ் பண்ணி கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சேன், இல்லைன்னா நான் பண்ண வேலையை விட என் தம்பி பெரிய சம்பவம் பண்ணியிருப்பாங்கிறாங்க மாறன். அதுக்கு சிரிக்கிறாங்க வீரா. கல்யாணத்துக்கு முன்னாடியே இவ்வளோ ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குறானே, கல்யாணத்துக்கு அப்புறம் ஐஸ்கிரீம் கடையே வச்சு கொடுத்தாலும் கொடுப்பான்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே கார்த்தி வராங்க. டேய் மாறா என்னடா என்ன பார்த்ததும் 2 பேரும் ஏன் இப்படி சாக்காகி நிற்கிறீங்கன்னு கேட்குறாங்க கார்த்தி. டே கார்த்தி நீ என்ன தனியாக வந்துட்டு இருக்க, பிருந்தாள் எங்கேன்னு கேட்குறாங்க மாறன். டே நானும் அவளை தேடி தான் வந்திருக்கேன், ரொம்ப நேரமாக அவளை தேடிட்டு இருக்கேன், கையில் மருதாணி வச்சு கழுவிட்டு காட்டுறேன்னு சொன்னான், அதான் இன்னும் காட்டவே இல்லை, பார்த்துட்டு போகலான்னு வந்தேங்கிறாங்க கார்த்தி. மாறன் சொல்லலான்னு வாய் எடுக்கும்போது பேசாம கொஞ்சம் நேரம் அமைதியாரு அப்படின்னு வீரா கையை பிடிச்சி தடுக்கிறாங்க. பிருந்தா கை கழுவிக்கிட்டு இப்போதான் அம்மா கூட போனா, ரூம்ல ரெஸ்ட் எடுப்பான்னு நான் நினைக்கிறேங்கிறாங்க வீரா. சரி நீங்க தான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கல்யாணம் பொண்ணு மாப்பிள்ளையாக போறீங்களா, அப்போ பார்த்துக்கலாம் போங்கங்கிறாங்க. ஐயோ பிருந்தாவை பார்க்கலான்னு வந்தா வீரா வேற இப்படி சொல்றாளே, சரி அப்புறம் தான் பார்த்தா போதுன்னு நினைக்கிறாங்க கார்த்தி. ஆமா நீங்க 2 பேரும் இங்க வந்தீங்கன்னு கேட்குறாங்க கார்த்தி. முக்கியமான வேலை மாறனுக்கு சொல்லி அனுப்பணும், அதனால தான் நாங்கள் 2 பேரும் இங்கே வந்தோங்கிறாங்க. சரி சரி அப்போ பிருந்தா கை ரொம்ப நல்லா செவந்திருக்கான்னு கேட்குறாங்க கார்த்தி. ரொம்ப நல்லா சூப்பராக செவந்திருக்குதுங்கிறாங்க வீரா. என்ன வீரா அது கார்த்தி மட்டும் தனியாக வரேன்னு, அப்போ பிருந்தா எங்கே போயிருப்பா, இவ்வளவு நேரமா தெரியும் எங்கேயும் இல்லையே, மண்டபத்திலையும் இல்லை, அப்போ எங்கே தான் போயிருப்பாங்கிறாங்க மாறன். டே யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம், சொன்னா எல்லாரும் பயந்துடுவாங்க, நம்ம மட்டும் தனியே எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சிடலாங்கிறாங்க வீரா. வீராவும் மாறனும் வரும்போது ராமச்சந்திரன் வள்ளி லட்சுமி இவங்க எல்லாரும் கேட்குறாங்க. ஆமா நீங்க 2 பேரும் மட்டும்தான் வரீங்களே, பிருந்தா எங்கேன்னு கேட்குறாங்க. அவளுக்கு கொஞ்சம் மயக்கமா இருக்குது, அதனால ரூம்ல போய் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொன்னாமா அப்படிங்கிறாங்க வீரா. அவளுக்கு என்னாச்சு உடம்புக்கு இது நல்லா இல்லையாங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, சும்மா தான் லேசா டயர்டா இருக்குன்னு சொன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாங்க வீரா. கலப்பா இருப்பா, அப்ப நான் போய் ஜூஸ் எடுத்து கொடுத்துட்டு வரேங்கிறாங்க. ஐயோ அதெல்லாம் ஒன்றும் வேண்டாமா, கலப்பா இருக்கல்ல, நல்லா தூங்கி எந்திரிச்சானா சரியா போயிடும், அவன் நல்லா தூங்கி எந்திரிக்கட்டும், கல்யாணம் பொண்ணு இல்லையா, தூங்கி எந்திரிச்சானா தான் ஃப்ரெஷ்ஷாக இருப்பான்னு சொல்லி சமாளிக்கிறாங்க வீரா. அம்மா நீங்கள் போய் அங்கே சொந்தக்காரங்களாம் வந்திருக்காங்களா அவங்கள போய் கவனிங்கிறாங்க. வள்ளியும் சரி நானும் போய் பார்க்குறேன்ட்டு போகிறாங்க. ராமச்சந்திரனும் அங்கேருந்து போகிறாங்க. ஆமாம் எவ்வளோ நேரம் தான் இப்படி பொய் சொல்லி சமாளிக்கிறதுன்னு கேட்குறாங்க மாறன். உண்மை தெரிஞ்சது மண்டபமே 2000ங்கிறாங்க மாறன். ஆமாண்டா சீக்கிரமாக எப்படியாவது பிருந்தாவை கண்டுபிடிச்சே ஆகணும், நீ யாராவது வந்து கேட்டால் சமாளி, நான் போய் தொலைவி பார்க்குறேங்கிறாங்க. ஆமாம் பிருந்தாவுக்கு ஏதாவது ஆயிடுச்சா இல்லை அவள் காணாமல் போயிட்டாளான்னு கேட்குறாங்க. இல்லை அவளுக்கெல்லாம் அப்படி எதுவும் ஆயிருக்காது மாறா, நீ இங்கேருந்து சமாளி, நான் போய் பார்த்துட்டு வரேன்ட்டு மாறன் அங்கேருந்து போகிறாங்க. வீரா அங்கங்கே ரூம்ல எல்லாம் போய் தேடிக்கிட்டு இருக்காங்க. வீரா பிருந்தாவுக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க. அங்கே சமையல் கட்டில் அந்த சமையல்காரர் போய் பார்க்குறாங்க. நம்ம ஒரு கல்யாணத்துக்கு சமைக்க வந்தால் 10 கல்யாணத்துக்கு சமைக்கிற மாதிரியெல்லாம் மூட்டைகளை கொண்டு வந்து இறக்கியிருக்கானுங்க. கண்மணி ஒரு பக்கமாக சந்தோஷத்தில் இருக்காங்க. நாம நினச்சதெல்லாம் நடக்க போகுது, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த கல்யாணம் நிற்க போகுதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. அந்த ரவுடிங்க வந்து அந்த சமையல்காரர்கிட்ட சொல்கிறாங்க, பக்கத்து
மண்டபத்தில் இறக்கிறதுக்கு பதிலாக நாங்கள் இங்கே இறக்கிட்டோன்னே நாங்கள் தூக்கிட்டு போகிறாங்கிறாங்க. அப்படியா, சரி சரி பார்த்து தூக்கிட்டு போங்கன்னு சொல்லிட்டு அந்த சமையல்காரர் அங்கேருந்து போயிடுறாங்க. இந்த 2 ரவுடிங்களும் பிருந்தாவை தூக்கிட்டு போகிறாங்க. ரவுடிங்க மூட்டையை தூக்கிட்டு போய் டே சீக்கிரமாக இறக்கலாம்டா, இல்லைன்னா செத்துக்கிட்டு போயிட போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு மூட்டையை அவசரமாக இறக்குறாங்க. அந்த மூட்டையை அவுத்து வச்சு பார்க்கும்போது அதில் விஜி இருக்காங்க. விஜி கடலை சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. ஏன்டா பைத்தியக்காரனுங்களா, என்னை எதுக்குடா கடத்துனீங்க? நான் பசியில் செத்தே போயிருப்பேன் தெரியுமா? நல்ல வேலை கடலை பாக்கெட் ஒன்று இருக்குங்காட்டி பரவாயில்ல, நான் சாப்பிட்டுட்டே உயிர் வச்சிருக்கேங்கிறாங்க. என்னடா பொண்ணை மாற்றி தூக்கிட்டு வந்துட்டீங்களே, மேடத்துக்கு என்னடா பதில் சொல்றது? இவளை தூக்கிட்டு போறது தெரிஞ்சா பிரச்சனை பெருசாயிடும், இரு மேடத்துக்கு உடனே ஃபோன் பண்ணி சொல்லிடலான்ட்டு கண்மணிக்கு ஃபோன் பண்றாங்க. அவங்க கிட்ட இருந்து போனை வாங்கி விஜி பேசுறாங்க. கண்மணியக்கா, நான் விஜி பேசுறேன்க்கா. கல்யாணத்தை நிறுத்த கல்யாண பொண்ணையே கடத்த சொல்லியிருக்கீங்களாக்கா? ஏக்கா உங்க தங்கச்சியை கொல்ல பாக்குறீங்களா? என்ன அழிவு கெட்டத்தனமா பேசுறேன், நான் எதுக்கு என் தங்கச்சியை கடத்த சொல்ல போறேங்கிறாங்க கண்மணி. அப்ப எதுக்கு இந்த ஆளுகளை வச்சு கடத்த சொல்லியிருக்கீங்க? கல்யாணத்தை நிறுத்த கல்யாண பொண்ணையெல்லாம் கடத்தணும், ஆனா என்ன கடத்திட்டு வந்திருக்காங்கக்கா? கூறுகிட்ட மாடு 7 கட்டு பெட்டில் திங்குமாமே, அந்த மாதிரி இருக்கானுங்க நீங்க வேலைக்கு வச்சு தரியனுங்க. அக்கா பிருந்தாவையே கடத்தியிருந்தாலும் அவ திரும்ப வந்துட்டானா எப்படிக்கா இந்த கல்யாணம் நிற்கும்? ரவுடிங்க 4 பேரும் உங்களால தாண்டா எல்லாம் நடந்தது, நாங்க ஏற்கனவே கல்யாணம் பண்ண தான் கடத்தணும், இப்ப நீங்க தான் மாத்தி தூக்கிட்டீங்க அப்படி இப்படின்னு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அட நிறுத்துங்கடா, நான் அக்கா கிட்ட பேசணும். அக்கா உனக்கு சத்தம் கேக்குதா? நீ கடத்த சொன்ன ஆளை விட்டுட்டு என்ன கடத்திட்டோம்னு ஒருத்தனுக்கு ஒருத்தன் அடிச்சடி போட்டுட்டு கற்கிறானுங்க. இவனுக்கு அடிச்சுக்கிட்டு சாவறதுக்குள்ளேயோ உன் தங்கச்சியை காப்பாத்திருங்கக்கா. ஏன்னு கேட்டா எனக்கு தெரிஞ்சு பிருந்தாவும் ஆபத்தில் தான் இருப்பாக்கா. இப்ப பிருந்தா எங்க இருக்கா அப்படின்னு கண்மணி கேட்கவும் சமையல் கட்டுக்குள்ள இன்னொரு மூட்டையை கட்டி வச்சிருக்கானுங்க. அநேகமா அந்த சாக்குக்குள்ளதான் பிருந்தா இருப்பாளா இருக்கும். அக்கா இந்த கதையை கேளுங்க, அவளையும் என்னையும் மூட்டையில தனித்தனியா கட்டி வச்சுட்டு இப்ப மாத்தி என்ன தூக்கிட்டு வந்துட்டானுங்கக்கா. அக்கா சீக்கிரமா போய் அந்த பிருந்தாவை கட்டி வச்சிருக்கிற மூட்டையை திறந்து விடுங்கக்கா. பிருந்தாவுக்கு மூச்சு திணறி வேற ஏதாவது ஆயிட போதுக்கா, அப்புறம் மொத்தமா கல்யாணம் நின்று போயிடும். உங்க தங்கச்சியும் முடிஞ்சு போயிருக்கான்னு சொல்லும் போது ஏன்னு சத்தம் போடுறாங்க கண்மணி. உங்க பாசத்தை உங்க தங்கச்சி கிட்ட காட்டுங்கக்கா, என்கிட்ட சத்தம் போடாதீங்க, போங்க போங்க. கண்மணி சமையல் கட்டு பக்கமா ஓடி வராங்க. இங்க மாறன் சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க வீரா ஓடி வந்ததும் என்ன பிருந்தா கிடைச்சாலா? எல்லாரும் மாத்தி மாத்தி கேட்கறாங்க. என்னால யாரையும் சமாளிக்க முடியலைங்கிறாங்க வீரா. அதாண்டி செக் பண்ணிட்டு இருக்கேன், இரு பார்க்கலாம். மாறன் செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது காய்கறிகளோட தான் ஏற்றிட்டு போறாங்க. பிருந்தா வெளியில மண்டபத்தை விட்டு போனதுக்கான எந்த தடையும் இல்லையேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது வீராவுக்கு ஒரு குழு கிடைக்குது. அந்த சாக்குல பிருந்தாவோட புடவை வெளியே தெரியுது. அதை பார்த்ததும் வீராவுக்கு தூக்கி வாரி போடுது. அதுதான் பிருந்தாங்கிறாங்க. ஐயோ காய்கறி மூட்டை மாதிரி கட்டி கடத்திட்டு போறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வீராவும் மாறனும் வெளியில ஓடி வந்து பாக்குறாங்க. இங்க கண்மணி சமையல் கட்டு பூரா ஒவ்வொரு மூட்டையா தேடி பார்த்துட்டு இருக்காங்க. அங்க சமையல்காரர் வந்து யாருமா என்ன வேணும், என்ன தேடுறீங்கன்னு கேக்குறாங்க. ஆனா இங்க ஏதாவது வித்தியாசமான மூட்டை இருந்துச்சான்னு கண்மணி கேட்கவும் ஆமா மண்டபத்துக்கு பக்கத்து மண்டபத்துக்கு கொண்டு போறதுக்கு இங்க மூட்டையை மாத்தி கொண்டு வந்து இறக்கிட்டேன்னு சொல்லி எடுத்துட்டு போறாங்கிறாங்க. அப்படியா, எப்ப எடுத்துட்டு போனாங்கன்னு கேக்குறாங்க கண்மணி. இப்பதான் எடுத்துட்டு போனாங்க, வெளியில தான் போயிருப்பாங்க, போய் பாருங்கிறாங்க. கண்மணி வெளியில ஓட்டோட்டமா ஓடி வராங்க. வீராவும் மாறனும் எப்படியாவது பிருந்தாவை பிடிச்சிடலான்னு வெளியில மண்டபத்துக்கு வெளியில ஓடி வந்து பாக்குறாங்க. அங்க ஆட்டோ அவங்கள தாண்டி கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்குது. இந்த சைட்ல கண்மணியும் ஓடி வந்து பார்க்கும்போது ஆட்டோ போயிடுச்சு. கண்மணியும் வந்து நிக்கிறத பார்த்த வீரா ஓ எல்லாம் ஓ வேலைதானா அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. கண்மணி திருட்டு மொழி முழிச்சிட்டு இருக்காங்க. மாறனுக்கு ஒண்ணுமே புரியல, பிருந்தாவை எங்க கொண்டு போயிருப்பாங்கன்னு தெரியலையே வீராங்கிறாங்க. எல்லாம் கண்மணியோட வேலையை தான் இருக்கும், இவதான் கல்யாணத்தை நேரத்திற்கு இப்படி ஒரு தந்திரமான வேலையை பார்த்துருக்கான்னு வீராவுக்கு புரிஞ்சு போச்சு. மாறன் எப்படி பிருந்தாவை காப்பாத்தி கூட்டிட்டு வராங்கன்னு நாளை பார்க்கலாம்.